இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் சம்மரி தான். இந்த புக் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லைன் ஆஃப் மில்லியனர் அப்படின்னு என்னவா லைன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லைன்னா என்ன அப்படியே மில்லியனர் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மில்லியனர் ஆகலாமா. கிட்டத்தட்ட 3 டைப் ஆஃப் மில்லியனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சைடு வாக்ஸ், இன்னொன்று வந்து வாக்ஸ் அண்ட் ஸ்லோ வாக்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் லேண்ட். 3 இது சொல்லியிருக்காங்க. 3 வந்து வித் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க இருந்து நீங்க ஒரு கண்ட்ரிக்கு வந்து போறீங்க, ஒரு வில்லேஜ்க்கு போறீங்க. இங்க இருந்து 3 டைப் ஆஃப் ஆப்ஷன் வந்து கிடைக்குமா. இங்க இருந்து நீங்க இங்க இருந்து இன்னொரு கண்ட்ரி ஆர் இன்னொரு வில்லேஜுக்கு வந்து நடந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது டிராக்டர்ல போகலாம் இங்க இருந்து அந்த இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து 3வது ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரை எடுத்துட்டு இங்க இருந்து அந்த வில்லேஜ்க்கு வந்து போகலாம். இதே மாதிரிதான் நம்ம ஒரு மில்லியனர் ஆகுறதுக்கு 3 டைப் ஆஃப் மில்லியனர் ஆகலாமா. அதுல நம்ம என்ன பார்த்து எடுக்கிறோமோ நமக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்து நம்ம வந்து மில்லியனர் ஆயிடலாமா. அது எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிளோட ஓகே, இது எப்படி ரியல் லைஃப்ல வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சைடு லேண்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த சைடு வேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து மணியை பற்றி அதிகமாக கேரே பண்ண மாட்டாங்க. சேலரி வந்ததுக்கப்புறமா உடனே எல்லா பேரும் எக்ஸ்பென்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா மாச கடைசி ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்க மட்டும்தான். எல்லா பொருளும் இஎம்ஐல வாங்குறது இந்த மாதிரி தான் இருப்பாங்க. சைடு ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து அவ்வளோக்காக இருக்காது. என்னோட வீட்டில் வந்து பார்க்குறவங்க எல்லா பேரும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க, சைடு லேண்டில் வந்து இருக்க மாட்டாங்க. எனக்கு அதில் வந்து டேம் ஷுர் அதுதான். செகண்ட் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே தான் நம்ம வாரன் பஃபெட், பீட்டர் லிங்கன்னு இருக்காரு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லா பேரும் என்னன்னா ட்ரெடிஷனல் வேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுலேருந்து அமௌண்ட்டை வந்து நம்ம இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து கிட்டத்தட்ட நம்ம எப்போ லைஃப் லாங்கில் கடைசியில் வந்து நமக்கு மில்லியனர் ஆகலாம். ஓகேவா, இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஆஸ் அ டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட இன்வெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20ல் ஆரம்பிச்சாரு. இன்னும் கிட்ட அவரு இன்வெஸ்டிங் பண்ணாம இன்னும் ஓல்டு தான் பண்ணி வச்சிருக்கு, இன்னும் இன்வெஸ்டே பண்ணல. அந்த மணியை வந்து சும்மா ஓல்டு மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஸ் அ டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு வந்து நீங்க 20 வருஷத்துக்கு போட்டிங்கனால கிட்டத்தட்ட இன்னும் 25 இயர்ஸ்க்குள்ள நம்ம வந்து அந்த 20 இயர்ஸ் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா 25th இயர் வந்து நமக்கு 3 crores வந்துடும். சேம் கான்செப்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட 55 வருஷமா ஹோல்ட் பண்ணியிருக்காரு மணியை வந்து. அவரோட மணியை வந்து போட்டிருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த மணியை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெடிஷனல் வேல வந்து நம்மளும் பண்ணலாம். பட் ஆனா ஒரு வாரன் பஃபெட்டோட மணி அந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94. ஆஸ் அ ஹியூமன் லைஃப் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 94 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வாழுவோமா, கண்டிப்பா டவுட், எல்லாத்துக்கும் டவுட் வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம வந்து இன்வெஸ்டிங் பண்றது எல்லாமே நல்ல விஷயம் தான். பட் ஆனா இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்டிங் வந்து நம்ம பேக்கப் பிளானா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து கடைசி நேரத்துல வந்து நம்ம வெல்த் ஆகும். கண்டிப்பா நம்ம வெல்த் ஆகும், எப்படியோ ஒருத்தவங்க மில்லியனர் ஆயிடுவோம். எப்ப நம்மளோட ரிட்டைர்மெண்ட் அப்போ 45 பிளஸ்ல அப்போதைக்கு வந்து நம்ம மில்லியனர் ஆகலாம். பட் ஆனா அப்போதைக்கு நமக்கு வந்து ஆஸ் அ 30ல வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேர்ல்டு டூருக்கு நம்ம போறது எப்படி இருக்கும், 45 வருஷத்துல நம்ம வந்து வேர்ல்டு டூருக்கு வந்து நம்ம போறதுக்கு எப்படி இருக்கும், அப்போதைக்கு நமக்கு பிடிக்குமா இல்ல அப்போதைக்கு நம்மளோட ஹெல்த் கண்டிஷனால நம்ம வேர்ல்டு டூருக்குன்னா நம்ம என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம இங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. உண்மைதான், எல்லா பேத்துக்கும் அந்த மாதிரி டவுட் வரும் தான். எங்க ஏஜ்ல வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டன் பண்ணணும்னா நம்ம வந்து தேர்ட் ரூட்னு ஒன்று எடுக்கணும். ஸ்லோ லேண்ட்ல வந்து என்ன பார்ப்பாங்கன்னா அதிக பேர் வந்து கிட்டத்தட்ட மணிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, டைத்துக்கு வந்து அதிகமாக கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே தான் அதிக பேரான மோஸ்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லா பேரும் இங்கே தான் அதிகமாக வந்து சேருவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு பொருள் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா கீழே இருந்தாலும் பரவாயில்ல, 1 hour நான் வெயிட் பண்ணி அந்த குயூல இருந்தாலும் பரவாயில்ல அங்கேயே போய் நிற்பாங்க. அட் அ டைம் நம்ம வந்து ஆஸ் அ ரிச் பீப்புள் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு டயத்தை வந்து நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம், அந்த மணிக்காக மட்டும்தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஃபாஸ்ட் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இந்த 3வது ஒரு ரூட் சொன்னேன், அது இதுதான். ஃபாஸ்ட் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து அதிகமாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயத்துக்கு தான் அதிகம்.
அதே மாதிரி இவங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. அட் த சேம் டைம் நம்ம வந்து அந்த ட்ரெடிஷனல் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படி சொல்லலாம். அந்த ஸ்லூ லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மந்த்லி ஒரு மந்த்லி சேலரின்னு வச்சுக்கலாம். அதில் 40K உங்களுக்கு கிடைக்கும். அந்த 40Kல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியும்? அட் அ டைம் உங்களுக்கு மேரேஜ் எதுவுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அஸ் அ எங்கேஜ்ல வந்து. அவ்வளவுதான். இதே நம்ம வந்து ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ண அதிகமா ஆரம்பிச்சா நமக்கு வந்து ஏகப்பட்ட டைம் அட் த சேம் டைம் நீங்க 40,000 தான் சம்பாதிக்க எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 சம்பாதிக்கணும் கிட்ட எக்ஸ்ட்ரா 5,000 கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கதான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் சொல்றாங்க. நம்ம எங்க இருக்கும்போது நம்மளோட இன்கம் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுக்குன்னு ஏகப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. நாங்க ஏகப்பட்ட எல்லா இடத்துலயும் வந்து எல்லா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எல்லா இடத்துலயும் ஃபைண்ட் பண்ணி நம்ம எல்லா இடத்துலயும் வந்து நம்ம மணியை வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் லைன்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அதிகமா புக்ஸ் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கியோசாகி அண்ட் வாரன் பஃபெட் இந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க இதுலயும் வருவாங்க, ஆனா அதுலயும் வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து வந்தீங்கன்னா ஃபாஸ்ட் லைன்ல இருப்பாங்க, ஸ்லோ லைன்ல இருப்பாங்க. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமா வந்து இங்க ட்ரெடிஷ்னல் இங்க வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து அப்படியே நிறுத்தினதை அப்படியே விட்டுருவாங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல வந்து என்ன தாட் பண்ணுவாங்க அப்படியே அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு மிச்சம் ரெண்டு பேரும் அங்கேயே தான் இருப்பாங்க. இவங்க என்ன அதிகமா கேர் பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறமா தான் நம்ம அதிகமா படிக்கணும். ட்ரெடிஷ்னலா இன்னும் அதிகமா படிச்சு நம்ம எப்படி நம்ம வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ஆர் நம்ம பிசினஸ்க்கு எப்படி எப்படி ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம இந்த இடத்துல வந்து போவோம். இவங்க வந்து அதிகமா படிப்பாங்க. மட்டும்தான் ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ ஏதோ ஒரு கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு அவங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ் வந்து இங்க தான் இருந்தாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 to 27 வரைக்கும் அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் எப்படி எப்படி சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணணும் அப்படிதான் அவர் யோசிச்சு ஒன்னொன்னா பண்ணாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து பினான்சியல் ஃப்ரீடம் வந்து எப்ப அட்டன் பண்ணாருன்னா நம்மளாலே நம்ப முடியாது. கிட்டத்தட்ட 32 ஏஜ்ல வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானை வந்து எடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட அந்த பார்த்தா நமக்கு அந்த மாதிரி ஆசை வரும் எல்லா பேத்துக்கும். கிட்டத்தட்ட 32 ஏஜ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னா எவ்வளவு நம்ம நினைச்சு பார்க்குற அளவுக்கு எவ்வளவு டைம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அட்டன் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பிசினஸ் பண்ணாலுங்கிட்ட ஓகே. ஆர் ஓகே அப்படி பிசினஸ் தெரியலன்னா ஏதோ ஒரு இன்கம் சோர்ஸை வந்து அதிகமா ஸ்ட்ராங் பண்ணணும், அதிகமா பில்ட் பண்ண மட்டும் பாருங்க. அதிக நேரத்துல வந்து அங்க வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து பில்கேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. 7 இயர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1970ல வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த இடத்துல வந்து. ஆனா அப்போதைக்கு வந்து அதிக கன்சிஸ்டன்டா அப்புறமா அதிக பேஷன்ஸோட அங்க வந்து கம்ப்ளீட்டா முடிச்சனாலதான் இப்போ வந்து அவர் 32 ஏஜ்ல வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்க முடிஞ்சிச்சு. நம்மளாலே அது மாதிரி பண்ணணும்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் பண்றதுல ஒன்றும் தப்பே இல்லை. ஆனா அந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து செஸ் சாம்பியன் வந்து குகேஷ்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 crores வச்சுக்கலாம். அவரோட ஃபினான்ஷியல் ஃபயர் அமௌண்ட் வந்து 5 crores இருந்ததுக்கு அப்புறமா அவர் ஈஸியா வந்து அவருக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து செஸ் சாம்பியன்லாம் தான் இருக்கணும். செஸ்லயே இருந்து அவர் வந்து அந்த மணியை வந்து ப்ராரோ பண்ணாரு. வாரன் பஃபெட் கிட்ட 5 crores எடுத்ததுக்கு வந்து எப்ப பாத்தீங்கன்னா 42 ஏஜ்ல வந்து தான் அவரோட 1 crore எடுத்தது. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இப்போதைக்கு அந்த 5 crores இருக்கு. அந்த 5 crores வந்து நான் எங்க வேணா நான் இன்வெஸ்ட் பண்ணல. எத்தனை டிஃப்ரெண்ட் போர்ட்போலியோல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணா கிட்டத்தட்ட நான் அங்கே நான் மில்லியனர் ஆயிட்டேன். அட் த ஏஜ் ஆஃப் அவருக்கு வந்து குகேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏஜ் ஆஃப் 19 or 20 இருக்கும். அப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அப்போதைக்கு நமக்கு கம்பெனி கிடைக்கும். நமக்கு ஸ்டார்டிங்ல நமக்கு நிறைய அமௌண்ட் இருக்கனால கிட்டத்தட்ட 5 crores ஆனா ஒரு 2 crores வந்து மேக்சிமம் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுவே நமக்கு வைஸ் நமக்கு அதிகமாவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதிகமா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால நம்ம சின்ன வயசுலயே வந்து நம்ம ஃபேஷன் இருக்கா ஃபேஷனை தேடி நம்ம போகலாம். அந்த ஃபேஷனை தேடி நம்ம போய் நம்ம அதுல இருந்து மணி சம்பாதிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸை வந்து நம்ம கொடுத்து அட் த சேம் டைம் பில்கேட்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸை வந்து நம்ம கொடுத்து நம்ம அதுல இருந்து மில்லியனர் ஆகலாம். இதுல நம்ம எந்த ஷார்ட் ரூட் எடுத்து நம்ம வந்து சீக்கிரமா மில்லியனர் ஆகணும் அப்படிதான் நம்ம வந்து யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு 92 ஏஜ் வரைக்கும் நம்ம வாழ்றது ரொம்ப லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமா இருக்கிறனால நம்ம வந்து 92 ஏஜ் வரைக்கும் நம்ம இருப்போமா கிட்டத்தட்ட இது வந்து நம்ம பேக்கப் பிளான் ஆகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டிங் வந்து அட் சேம் டைம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் லேனை வந்து இப்போதைக்கு கொடுங்க. உங்களுக்கு எங்க ஏஜ்ல வந்து இப்பதான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்க இருந்ததுன்னா
கண்டிப்பா நீங்க ஸ்டார்டர்ஸ்குள்ள பண்றதுல என்ன தப்புமே இல்லை. அதுல இருந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க அதுல நீங்க போகலாம். அப்படி டவுன் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. அதுல இருந்து நீங்க கொஞ்சமா ஒரு விஷயத்த வந்து கெயின் பண்ணிட்டு கெயின் பண்ண நாலேஜை வந்து உங்களோட ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க வேலைக்கு போறீங்க. அந்த ஒர்க் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிங்க. இன்கம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெடிஷ்னலா வந்ததுக்கு அப்புறமா உங்களோட மணியை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. எப்படி தான் மில்லியனர் ஆகலாம். இது வந்து பேக்கப் பிளானுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.